வணக்கம் மக்களே, கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் மாவு எடுத்துக்கணுங்க. அந்த டம்ளரில் வந்து 3/4 டம்ளர் நொய் எடுத்துக்கணும். நான் நொய் எடுத்தது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. நொய் ஊற போட்டேன். அதுதான் அளவு 3/4 டம்ளர் நொய் தான் போடணும். நல்லா மாவு வந்து கட்டியில் தான் கரைச்சிக்கோங்க. சேர்ந்த மாதிரி கரைச்சி விடுங்க. கரைச்சி தட்டு போட்டு மூடிடுங்க. கூழ் காய்ச்சணுன்னா இன்றைக்கி நைட்டு மாவு புளிக்கு போட்டு நாளைக்கு சாயங்காலம் தாங்க கூழ் காய்ச்சணும். அடுப்பில் தான் உல வச்சுட்டுங்க. இதெல்லாம் லேட் ஆகும். நான் அதனால் அடுப்பில் செஞ்சிட்டோம். நல்லா தண்ணி கொதிக்க விட்டு நொய் போட்டுருங்க. நொய் நல்லா வேகட்டும். வேகாத மாவு எடுத்து கொட்டிட்டோம்னா நொய் கடுக்குன்னு இருக்குங்க வாய்க்கு. நல்லா வெந்த பிறகு தான் மாவு ஊற்றணும். நல்லா பொலன்னு வெந்துச்சு. நல்லா மாவு வந்து கலக்குங்க. கரண்டியில் நல்லா கலக்குங்க. நல்லா புஷ்ஷுன்னு மேலே வரணுங்க மாவு. அப்போ தான் புளிச்ச மாதிரி அர்த்தம். நல்லா கலக்கிட்டு அந்த சட்டிக்கு நல்லா தண்ணி ஊற்றி கழுவுங்க. கழுவி இந்த கூழில் ஊற்றிடுங்க. இது மாதிரி தாங்க கூழ் காய்ச்சணும். காலையில் புளிக்க வச்சு நைட்டு காய்ச்சறதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல். நல்லா புளிச்ச பிறகு தான் கூழ் காய்ச்சணும். காலையில் பாருங்கள் நல்லா கூழ் அந்த மேலோட்டமாக எடுத்துருங்க. எடுத்து மாட்டுக்கோ காக்காக்கோ வச்சுருங்க. செண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் கூழ். நல்லா உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றியோ நல்லா கரைங்க. இது மாதிரி இது மாதிரி காய்ச்சி குடிக்கிறவங்க எத்தனை பேருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நாங்கள் மத்தியானம் சாப்பாடே இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.